ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நேற்று நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டில் ரஜினி சாரோட படத்தை இழிவுபடுத்தணும், அந்த படத்தை டிஃபேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூலி படம் இப்போவே ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கினிருக்காங்க. குறிப்பாக தங்கலை படம் ஓடலை, அதனால இந்த படமும் ஓடாதுன்னு ரஜினி சார் பயந்துட்டதாக ஒரு ஆர்டிக்கல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பற்றி பேசியிருந்தோம். இது அதோட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். வலைபேச்சு அனந்தன் அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் சொல்கிறாரு, கூலி கண்டிப்பாக 1000 கோடி அடிக்குமான்னு. இப்போ ரஜினிக்கு சந்தேகம் வந்துட்டு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா தங்கலை படம் 1000 கோடி அடிக்கும்னு சொன்னாங்க, பெருசாக ப்ரொமோஷன் பண்ணாங்க, ஓடலை. அதை பார்த்து ரஜினி தான் இப்போ ரொம்ப பயந்து போய் ஆடி போயிட்டாரு. ஏன்னா அந்த படமே 1000 கோடி அடிக்கல, கமலுக்கே அடிக்கல, நமக்குலாம் அடிக்குமான்னு தெரியல, ப்ரொமோஷன் ரொம்ப பண்ணிட்டாங்களோ, அப்போ ஹிந்தி ஆடியன்ஸ் நம்ம படத்தை ஏற்றுக்க மாட்டாங்களோ, அதர் ஸ்டேட்டில் நம்ம படத்தை ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்பாங்களோன்னு பயந்துட்டாரு அப்படின்ற மாரி அவர் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன். தங்கலை படத்தை மணிரத்னம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலோ, இல்லை கமலஹாசன் அவர்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலோ, அதை 1000 கோடி அடிக்கணும் அவர் கண்டிப்பாக நம்பியே இருக்க மாட்டாங்க. அதை தாண்டி இந்த ஊடகங்கள் தான் இது 1000 கோடி அடிக்க போகுது, தங்கலை 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த பில்டப் கொடுத்தாங்க. ஓடாதுன்னு தெரிஞ்ச அந்த படத்தை 1000 கோடி அடிக்குன்ற மாதிரி பில்டப் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி மக்களை ஏமாத்தினதே ஒரு பெரிய ஸ்கேம்னு நான் சொல்லுவேன். அது அந்த படம் முதல்ல 1000 கோடி அடிக்கும் நம்பினதே முதல்ல தப்பியா. முதல்ல கமலஹாசன் முதல்ல எங்கே அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்றதே முதல்ல புரியல எனக்கு சீரியஸாக. இப்போ ஏன் இந்த விஷயத்த நான் பேசுகிறேன்னாக்கா, இப்போ யுனைடெட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில், அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன், அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அசோசியேஷன். அவங்க போன வருஷம் 2024 ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் மூவிஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10 லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் இடத்துல புஷ்பா, செகண்ட் பார்ட் இருக்கு 1800 கோடி, ரெண்டாவது இடத்துல கல்கி, மூணாவது இடத்துல ஸ்ரீ செகண்ட் பார்ட், நாலாவது இடத்துல ரஜினி சாரோட வேட்டையின் திரைப்படம் 426 கோடி அப்படின்ற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம தமிழ் மூவிஸ் எது அதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமரன் இருக்குது 335 கோடி, அதுக்கும் கீழே தான் கோட்டு படம் இருக்குது, விஜய் சாரோட படம் 282 கோடின்னு சொல்லியிருக்காங்க, அஃபிஷியலாக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ சும்மாருன்னு சொன்ன கிளாசிக்காக நடிச்சிருக்காரு ரஜினி சார், கண்டென்ட் ஓரியன்டாக நடிச்சிருக்கான்னு சொன்ன ரஜினி சாரோட வேட்டையின் திரைப்படமே 400 கோடி அசால்ட்டாக கலெக்ட் பண்ணிருக்குன்னா, முழுக்க ஒரு மசாலா படம், ஒரு கமர்ஷியல் பக்கா ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அப்போ ரஜினி சார் இறங்கி சம்பவம் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் அசால்ட்டாக அடிக்குன்றது நீங்கள் அந்த ஒரு சின்ன கால்குலேஷன் கூட போடாமல், கமலஹாசனால் 1000 கோடி அடிக்க முடியும்னு நீங்கள் நம்பிட்டு அவரால் அந்த 1000 கோடி தொட முடியலன்னு ரஜினி சாராலையும் அதை அடிக்க முடியாது, ரஜினி சார் பயந்துட்டாரு. நீங்களாவே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துருக்கீங்க இந்த மீடியாக்கள்லான்றது இதுக்கு மேலே யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.